தீயாய் ஒரு காதல். காலை கதிரவன் அவள் முகத்தில் சுருக்கெனப்பட ஆட்டோவில் அமர்ந்திருந்த பிரியா தன் கைகளை முகத்திற்கு நேராக வைத்து மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து ஆட்டோ வேகமாக செல்ல செல்ல சூரியன் அவள் பின்னால் நகர்ந்து கொண்டே வந்தது. ஒரு பெருமூச்சுடன் ஆட்டோவில் சாய்ந்து அமர்ந்தாள் பிரியா. தன்னோட வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு பார்க்க அவ மனசு ஒப்பவே இல்லை. ஆனாலும் அவளையும் மீறி பல நினைவுகள் அவளுடைய மனசுல வந்து போச்சு. அவள் ஆட்டோவில் சின்ன வயசுலேருந்து போனதே கிடையாது. BMW கார் தான் அவ எங்க போனாலும். தன்னோட அப்பா தான் அவளை டிராப் பண்றது பிக்கப் பண்றது எல்லாம். தரையிலேயே கால் படாம வளர்ந்தவ தான் பிரியா. அவ்வளவு சொத்தோடையும் செல்வக்கோடையும் இருந்தவ, அவ்வளவு கோடிகளுக்கு அதிபதி. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஆட்டோல பயணம் போறா. இத ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா வாய் விட்டு சிரிச்சிருந்திருப்பா. கடந்த கால நினைவுகள் அவ மனசுல அலைமோத கண்கள்ல நீர் திரண்டது. திடீர்னு ஆட்டோ குலுங்கி நின்னுச்சு. முன்னாடி இருந்த ஆட்டோ டிரைவர், அம்மா நீங்க சொன்ன சூர்யா என்டர்பிரைசஸ் வந்துருச்சு, இறங்கிக்கிறீங்களா என்ற குரலில் திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஆட்டோவில் இருந்தபடியே குனிஞ்சு அந்த பில்டிங்கை பார்த்தா வானம் அளவு ஓங்கி நின்றிருந்தது அந்த சூர்யா என்டர்பிரைசஸ். இங்குதான் அவளுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ. பல கம்பெனிகளுக்கு முதலாளியாக இருந்தவள் இன்று ஒரு சாதாரண கம்பெனிக்கு PA வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாள். ஒரு பெருமூச்சோடு ஆட்டோவை விட்டு இறங்கியவள் ஆட்டோக்காரருக்கு தன் கையில் இருந்த பணத்தை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு ஆட்டோ சென்று விட்டது. திரும்பி அந்த பில்டிங்கை அண்ணாந்து பார்த்தா அருமையான கட்டிடம். மெயின் கேட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வாட்ச்மேன் அவளை என்கொயரி பண்ணாரு. அவர் கொடுத்த நோட்டு புத்தகத்தில் கையெழுத்து போட்டுட்டு தன்னோட மொபைல் நம்பரை எழுதினவ அந்த காம்பவுண்டுக்குள்ள மெல்ல நுழைஞ்சா. உள்ள போக போக ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அதை சுற்றிலும் அழகான பூங்கா போல இருந்தது அந்த இடம். ஆள் நடக்க பெரிய வழித்தடம். இயற்கை அங்கு செயற்கையாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது, ரம்யமா இருந்தது. அதை ரசிச்சபடியே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நடந்தா. அதுக்கப்புறம்தான் அவ அந்த கட்டடத்துக்குள்ள நுழையிற அந்த படிக்கட்டே அவ கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்பாப்பா, இந்த நெருக்கடியான சென்னையில இவ்வளோ பெரிய அலுவலகமா? அது சரி, சூர்யா என்டர்பிரைசஸ் என்ன சும்மாவா? அவள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கம்பெனி பல மாநிலங்களில் புகழ் பெற்று விளங்குது. இந்த கம்பெனி செய்யாத தொழில்களே இல்லை. தோல் வியாபாரத்திலிருந்து கம்ப்யூட்டர் வியாபாரம் வரைக்கும் அத்தனை தொழில்களையும் செய்யுது. மேலும் ஷேர் மார்க்கெட்டில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியது இது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னதும் அவளுக்கு அவங்க அப்பா தணிகாச்சலம் தான் நினைவுக்கு வந்தார். அப்பா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்திருந்தா தனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று பழைய நினைவுகளில் மூழ்கினபடி ரிசப்ஷனுக்குள்ள வந்தா. தன்னோட இன்டர்வியூ கார்டை அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பெண்ணுக்கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி பார்த்தவ, எஸ் மேடம், உட்காருங்க, MD வந்ததும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் பார்க்கலாம், MD இப்போ மீட்டிங்கில் இருக்காரு என்றாள். அங்கே இருக்கிற பெரிய சோஃபாவில் அமைதியாக போய் உட்கார்ந்தவ சுத்தும் முத்தும் பார்த்தா. இன்டர்வியூ பெருசாக இருக்கும், நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க, போட்டி அதிகமாக இருக்கும்னு நினச்சிதான் வந்தா. ஆனால் தன்னை தவிர இப்போ இன்டர்வியூக்குன்னு யாருமே வந்ததாகவே தெரியல. அவங்கவங்க வேற வேற வேலைக்கு வந்திருந்தாங்க. அதை பார்த்து குழம்பி போனான். மறுபடியும் எழுந்து அந்த ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட போய், மேடம் இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குதா இல்லையா? நான் ஏதாவது தப்பான டேட்டில் வந்துட்டேனா என்று குழப்பத்தோட கேட்டா. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இன்டர்வியூ உங்களுக்கு தான் இன்னைக்கு நடக்குது. வேற யாருக்கும் இங்கே இன்டர்வியூக்கு அழைப்பு அனுப்பலை மேடம், உங்களுக்கு மட்டும்தான் சார் அனுப்ப சொன்னார், நான் அனுப்பினேன். உட்காருங்க, இதோ MD வந்துட்டார் போல, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனான். அவள் போகும் பாதையை பார்த்துக்கிட்டே நின்னா பிரியா. நேரா 2 நிமிஷம் நடந்தவ ஒரு அரை கதவை தட்டிக்கிட்டு உள்ளே போகிறத பார்த்தா. ஹோ, அதுதான் MD அவங்களோட அரை போல இருக்கோ என்று நினைச்சா. ஒரு சின்ன பெருமூச்சோட மறுபடியும் வந்து பழைய இருக்கையிலே உட்கார்ந்தா பிரியா. கொஞ்ச நேரத்தில் அங்கு வந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண், மேடம் இப்போ நீங்கள் போகலாம், MD உங்களுக்காக தான் காத்துட்ருக்காரு என்று சொல்லி அந்த அறைக்கு வழியும் காட்டினா.
மெதுவா எழுந்து அந்த அரைக்கதவை தட்டிட்டு உள்ள போன பிரியா. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள். அவ்வளோ நேரமும் வீல் சேர்ல பின்பக்கம் தன்னை மறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவன் சுழல் நாற்காலியை திருப்பி அவள் முகத்தை நேரா பார்த்தான். அவளுக்கு பூமியே கீழே நழுவி விழுவது மாதிரி இருந்தது. அவனை பார்த்த உடனே சூர்யா என்றால் அவளையும் அறியாமல். இது இது இவனோட கம்பெனியா? இவனா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்? அவளால் நம்பவே முடியல. முதல்ல சூர்யா என்டர்பிரைசஸ்ன்னு அவ பார்த்ததுமே அவளுக்கு ஏன் இவனோட நினைவு வரவே இல்லை? அவ்வளவா இவனை மறந்துட்டோம்? என்ன பேசுறதுன்னு வார்த்தைகளே வரல அவளுக்கு. அவளுடைய விரிந்த கண்களை பார்த்தவன், என்ன மேடம், இந்த பிச்சைக்காரனெல்லாம் இந்த சீட்ல உட்காருவான்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை தானே? பிச்சைக்கார பையன், இவனுக்கெல்லாம் எங்க இங்கிருந்து இவ்வளோ வாழ்வு வந்துட போது, வளர்ந்துட போறான்னு நினைச்சிருப்பீங்க, அப்படித்தானே என்று நக்கல் சிரிப்போட கேட்டான். அந்த வார்த்தைகள் தீ சுட்டது மாதிரி அவளை துடிக்க வச்சுது. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று வாய் திறக்க வந்தவளை கையை உயர்த்தி நிறுத்தினான் சூர்யா. போதும், பழைய விஷயத்த பேசி டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்க ஃபைலை கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் என்று கடுமையான குரல்ல சொன்னான். அதை கேட்டுட்டு முன்னால வந்தவ தான் கையில கொண்டு வந்திருந்த ஃபைலை அவன்கிட்ட நீட்டினான். அவள் முகம் அவமானத்துல ரத்தமா சிவந்திருந்தது. அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்துட்டு வந்தவன் அதை வாங்கி பார்த்தான். அவளை உட்காரப்படி கூட அவன் சொல்லவே இல்லை. ஓகே, எனக்கு திருப்தியா தான் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா நீங்க இங்க வேலை செய்யலாம். என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த வேலைக்காரன் பிச்சைக்கார பையன்கிட்ட எல்லாம் போய் என்ன வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே போயிடுவீங்களா என்று அவனும் பதிலே கூறினான். இவன் ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறான்? பழசெல்லாம் மறந்துட்டானா என்று நினைச்சவள் ஒரு வினாடி தலை குனிஞ்சா. பிறகு தன்னிலை அவளுக்கு நினைவு வந்ததும், இல்ல சார், நான் இங்க வேலை செய்யறேன் என்று சம்மதம் சொன்னான். உடனே பக்கத்தில் இருந்த அலைபேசி எடுத்து ரிசப்ஷன் பொண்ணை வரவழைச்சான். அவள் வந்ததும், இவங்க பேரு மிஸ் பிரியா, இவங்க ஜூலி என்று 2 பெண்களையும் அறிமுகப்படுத்தினான் சூர்யா. இங்கே எனக்கு தேவையான வேலைகளுக்கு இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் என்று ஒரு மாதிரி குரல்ல சொன்னவன், இங்கே என்னென்ன வேலை செய்யணும்னு இவங்களுக்கு தெளிவாக சொல்லிடு என்றான். பிறகு பிரியாவை திரும்பி பார்த்த ஜூலி, இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்களா, இல்லை நாளைக்கு உங்களை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று தயங்கியபடி கேட்டா ஜூலி. அதை கேட்ட சூர்யா, ஒருவேளை உங்களை நிதானப்படுத்திக்கிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றான் நக்கல் சிரிப்போட. அவன் சிரிப்பு பார்த்து கோவம் வந்தாலும் அதை அடக்கினபடி, இப்போ இருக்கிற அதிர்ச்சியில் உடனே இவன்கிட்ட வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று தயங்கினாள் பிரியா. சார், நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று திக்கி திணறி கூறினாள். அவனுக்கும் அந்த அதிர்ச்சி புரிந்தது. சரிதான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும். நான் 9 மணிக்கு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட அறையில் இருக்கணும், புரிஞ்சுதா என்று கடுமையான குரல்ல சொன்னான். சரிங்க சார் என்று மெதுவா தலையாட்டினபடி ஜூலியை பின்தொடர்ந்து போனா பிரியா. இனி நடக்க போகும் அவளுடைய வாழ்க்கை அவளுடைய கையிலேயே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவ. இனி வரும் தொடர்ல அவங்களுக்குள்ள நடக்கும் சிறு சிறு ஊடல்களையும் சண்டைகளையும் பார்க்கலாம். சூர்யாவோட அலுவலகத்திலிருந்து வெளில வந்து தன்னோட ஹாஸ்டலுக்கு போன பிரியாவுக்கு பழைய நினைவுகள் அலைமோதிச்சு. அப்போதிருந்த சூர்யாவுக்கும் இப்ப இருக்கிற சூர்யாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு முதிர்ச்சி, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கடுமை அவன் முகத்துல. அப்பப்பா, அவன் பேச்சில தான் எவ்வளவு கோபம், கண்கள்ல எத்தனை கோபம், தன்னை பார்த்ததும் எவ்வளவு வெறுப்பு. பின்ன இருக்காதா, அவனை எவ்வளவு அசங்கிப்படுத்தியிருப்போம். அத்தனை கோபமும் வெறுப்பிலும் தன்னை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கானே, அதுதான் எப்படின்னு தெரியல. தன்னை பார்த்த அதிர்ச்சியில கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாம இருந்ததே ஆச்சரியம்தான் அப்படின்னு நினைச்சா பிரியா. தனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், தான் யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு மனசுல குவஞ்சு போனா. ஒரு மூச்சு அழுதா. அந்த அழுகையுடனேயே அவளுடைய நினைவுகள் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. ஊட்டியில் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் தனிக்காச்சலம், அவருடைய மனைவி மாதவி, 2 பேருக்கும் செல்ல குழந்தையா பிறந்தவ தான் பிரியா. அன்போடையும் அக்கறையோடையும் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவ.
தான் ஒரு கோடு போட்டா பெத்தவங்க ரோடே போட்டு தருவாங்க. அந்த அளவு வசதியும் செல்வாக்கும் நிறைஞ்சவங்க. கிட்டத்தட்ட ஊட்டியில் பாதி எஸ்டேட்டுக்கு மேலே தனிக்காட்சித்தலம் தான் இருந்துச்சு. எஸ்டேட் மட்டும் இல்லை, அங்கே டீத்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை கூட வச்சுருந்தாரு தனிக்காச்சலம். அப்போது பிரியா +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தா. வீட்டில் ரொம்ப போர் அடிச்சதுனால தான் அப்பா கிட்ட பள்ளி விடுமுறையில் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஏதாவது கற்றுக்கிறதா சொல்லலாம். அதன்படியே கிச்சனில் கேட்டுட்டு இருந்த மாதவி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் நீ ரெஸ்ட் எடு போதும். +2 படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் கண்ணு முழிச்சு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு பாரு. போதும் கண்ணா, நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்படி என்ன நீ படிக்கணும், வீட்டிலே இருமா, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னா மாதவி அன்போட. வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் மாதவி தான் தன் கணவனுக்கும் மகளுக்கும் ஆசையாக சமைப்பாங்க. தனிக்காச்சலம் தன்னோட மனைவி மாதவி மீது உயிரே வச்சிருந்தாரு. மாதவி என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும்னு நினைப்பாரு. அதே மாதிரி தான் மாதவியும். கணவன்னா உயிர். அவருடைய பார்வையை பார்த்தே அவ மனசுலைய மாத்திப்பா. மாதவியோட பேச்சு கேட்டதும் தனிக்காச்சலமும் தன் மகளிடம் திரும்பி, அம்மா சொல்றது சரிதானே பாப்பா, நீயே யோசிச்சு பாரு, +2 படிக்கிறேன்னு எங்களெல்லாம் எவ்வளவு தவிக்க வச்சுட்ட. ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சே, கொஞ்சம் ரெஸ்ட் எடு பாப்பா. உடனே கம்ப்யூட்டர் சென்டர் போய் எதையாவது கற்றுக்காட்டி என்ன, ஒரு 2 மாதம் எங்களோட நிம்மதியாயிரு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேலே என்ன படிக்கலாம்னு யோசிக்கலாம் என்றாள். அதை கேட்ட பிரியா சினிங்கண்ணா, என்னப்பா நீங்கள் எப்போவுமே அம்மா பேச்சே கேட்குறீங்க. எனக்கு இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. எனக்கு இந்த ஊரை விட்டால் வேற என்ன தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா என்றாள். தன் மகளோட கெஞ்சலான வார்த்தையை கேட்டதும் தனிக்காச்சலோட மனசு பாகா உருகுச்சு. அவ சொல்கிறதும் நியாயம்தானேன்னு பட்டுச்சு. மாதவியும் தனிக்காச்சலமும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. தனிக்காச்சலம் பரம்பரையா ஊட்டியில் எஸ்டேட் வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. மாதவியோ ரொம்ப ஏழை குடும்பத்து பொண்ணு. அவர் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த கந்தசாமியோட பொண்ணு. மாதவியை அவர் ஆசைப்பட்டதும் அதை தெரிஞ்சுக்கிட்ட கந்தசாமி தன் மகளை தன் முதலாளிக்கே திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த 6 மாசத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. தனிக்காச்சலத்திற்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு குருவி கூடாக கட்டி அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதவிக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கான். சரியான ஊதாரி. அவன் பேச்சை எடுத்தாலே தனிக்காச்சலத்துக்கு கோவம் வரும். தன் மகளோட ஆசையை கேட்டதும் தன் மனைவியை ஆசையோட பார்த்தாரு தனிக்காச்சலம். மாதவி, அவதான் இவ்வளவு சொல்லி ஆசைப்பட்டு கேட்குறாளே, கம்ப்யூட்டர் சென்டர் இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். நானே காலையில் அவளை ட்ராப் பண்ணிட்டு கிளாஸ் எப்போ முடியுதோ அப்போ நானே பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றார். இனி தன்னோட பேச்சு எடுப்படாது என்று உணர்ந்த மாதவி, அப்பாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இனி என் பேச்சை நீங்கள் கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க என்று முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனான். அதை கண்ட பிரியாவுக்கு முகமெல்லாம் சுருங்கி போச்சு. அதை பார்த்த தனிக்காச்சலம், விடுமா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஆமா, இங்க பக்கத்துல கம்ப்யூட்டர் சென்டர் எங்க இருக்கு என்று கேட்டார். உடனே சந்தோஷத்தோட, இங்க பக்கத்துல தான்ப்பா, ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சென்டர் இருக்கு, நான் பார்த்து வச்சிருக்கேன். நீங்க என்ன டிராப் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா தினமும் டிராப் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா, சும்மா நடந்து போனாவே போதும், நான் போயிடுவேன் என்றாள். ஐயோ, நீ நடக்கிறது தெரிஞ்சா உங்க அம்மா எனக்கு சாப்பாடே போட மாட்டாமா. வேணாம் வேணாம், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஃபோன் பண்ணி எப்போ ஜாயின் பண்ணலாம்னு என்ன ஃபீஸுன்னு கேட்டு சொல்லுடா என்றவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டில் கழுவிட்டு கிளம்பினார். அடுத்த நாள் தனிக்காச்சலம் சொன்னது மாதிரி பிரியாவை அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் படிக்கிறதுக்காக போய் சேர்த்து விட்டார். அங்கே ஜாவா லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்ந்தா பிரியா. அங்கே தான் முதல்ல சூர்யாவை பார்த்தா. நல்லா நெடுன்னு உயரமாக இருந்தான். பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். அப்போ தான் அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்ததாகவும் செமஸ்டர் விடுமுறையில் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறதாகவும் கேள்விப்பட்டா பிரியா. அவள் வந்த நாளன்று சென்டரோட முதலாளி சூர்யாவை பிரியாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. இவன் தாமா சூர்யா, படுகெட்டிக்காரன், கம்ப்யூட்டரில் பூந்து விளையாடுவான், இவன்கிட்ட நீ நினைக்கிறதெல்லாம் கற்றுக்கலாம் என்றவர் சூர்யாவை திரும்பி பார்த்தாரு. சூர்யா, இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பேரு பிரியா, பார்த்து ஜாக்கிரதையா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், புரிஞ்சுதா சூர்யா என்று சென்டர் முதலாளி கூறியதும் கம்பீரமாக சரிங்க சார்
எனக்கு ஜாவால என்னென்ன தெரியுதோ எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் என்றவன் பிரியாவை திரும்பி பார்த்து, வாங்க மேடம் என்று ஒரு கம்ப்யூட்டரை காட்டி அதில் உட்கார வச்சான். அப்படி தொடங்கினதான் அவங்களுடைய பழக்கம். மறுநாள் அலுவலகத்திற்கு சென்ற பிரியா சூர்யா முன்தினம் சொன்னபடி காலையில் 8:30 மணிக்கே வந்திருந்தான். அவளை வரவேற்ற ஜூலி சூர்யா வர்றதுக்கு முன்னாடி அவ செய்ய முடிக்க வேண்டிய வேலைகளை பற்றி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா. அதை வரிசையாக கேட்டுக்கிட்டே வந்தா. ஜூலி சொல்ல சொல்ல அவற்றை கவனமாக நோட்டிலும் பதிவு செஞ்சா பிரியா. சில நிமிஷத்திலேயே வேலை பற்றிய உரையாடல் நட்பாக மாறியது. 10 நிமிஷம் கூட ஆகலை, 2 பேரும் சீக்கிரமா நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேய் பிரியா, இனி நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நான் உன்னை போங்க வாங்கன்னெல்லாம் கூப்பிட மாட்டேன், நீயும் அப்படி கூப்பிடக்கூடாது. உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்கிட்ட சொல்லணும், எனக்கு ஏதாவது இருந்தா உன்கிட்ட சொல்லுவேன், டீலா என்று குழந்தைத்தனமான சிரிப்போட கேட்டா ஜூலி. அவளுடைய அந்த பசுமையான நட்பை பார்த்த பிரியா ஒரு கணம் மெய்மறந்தா. இப்படிதான் நானும் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். இப்போ எத்தனை வருஷமாச்சு இப்படி சிரிச்சு என்று மனசுல நினைச்சா. அப்போ கண்ணாடியில தன் முகத்தை பார்த்தாலே கோவம் வரும் அளவுக்கு வாழ்க்கை அவளை மாத்திருந்தது. ஜூலியோட அந்த பாசமான நட்பு அவளுடைய பழைய நினைவுகளை மெதுவா மீட்டெடுத்தது. அழகா புன்னகைத்தா பிரியா. சரி ஜூலி, இனி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவளுடைய கைகளை பிடிச்சு அணைச்சிக்கிட்டா. சில நொடிகள் கழிச்சு, ஆமா எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த செக்ரட்டரி வேலைக்கு இன்டர்வியூ வைக்கலையா? என்ன மட்டும்தான் இன்டர்வியூ வச்சு எடுத்திருக்கீங்க, ஏன் என்று கேட்டாள். இது அவளுக்கு நேத்தெல்லாம் குழப்பமாவே இருந்தது. அதை இன்னைக்கு கிளியர் பண்ணிக்க கேட்டா பிரியா. அதை கேட்ட ஜூலி சற்றே உதட்ட சிரிச்சா. நம்ம பாஸ் சூர்யா பத்தி உனக்கு தெரியாது, நல்லா பேசுவாரு, ஆனா சில நேரம் முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவாரு. உன் விஷயத்திலையும் எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. அவள் கொஞ்சம் தள்ளி நின்று இதை பேசிட்டு போனா. ஆக்சுவலி இங்க அவருக்கு செக்ரட்டரின்னு ஒரு வேலைக்கு ஆளே தேவையில்லை, எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த போஸ்ட் உனக்காக தான் உருவாக்கினார் போல எனக்கு ஒரு உணர்வு என்றாள். அதை கேட்டு பிரியா குழப்பமா அவளை பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன் டிகிரிக்கும் இந்த ஜாபுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க, நீ அப்ளை பண்ணது கம்ப்யூட்டர் ஜாபுக்கு தானே, ஆனா உனக்கு வந்த இன்டர்வியூ செக்ரட்டரிக்கானது, அதை கவனிச்சியா? அந்த வார்த்தைகள் மின்னல் போல பிரியாவை தாக்குச்சு. உன்னோட மெயில் வந்த உடனே நான் அதை பாஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவர் எனக்கு கால் பண்ணி செக்ரட்டரி இன்டர்வியூக்கு மெயில் அனுப்புன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல என்றாள். இப்பதான் பிரியாவோட மனசுல ஒரு உண்மை மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அவன் என்னை பழிவாங்க நினைச்சே வேலைக்கு எடுத்திருக்கானோ? பழிவாங்க? ஆனா உடனே இன்னொரு கேள்வி, இத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு இன்னுமா கோபம்? என் நிலைமையை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவன் பழிவாங்கிற நிலைமையில தான் இல்லைன்னு எப்படி சொல்றது? அவள் அந்த எண்ணங்கள்லயே மூழ்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஜூலி அவளை எச்சரிச்சா. ஹேய், பாஸ் வராரு பாரு, போ உன்னோட சீட்ல போய் உட்காரு, அவரோட ரூம்ல தான் உன்னோட சீட் இருக்கு, சீக்கிரம் போ, அவர் நம்ம பேசுறத பார்த்தா கோவப்பட்டுருவாரு என்று அவளை அவசரமா அனுப்பிட்டு ஜூலி ரிசப்ஷன்ல போய் உட்கார்ந்தா. அதே நேரம் வாசல்ல நுழைஞ்ச சூர்யா 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தத வாசலே கவனிச்சிட்டான். ஜூலி கிட்ட நேரா வந்து கண்கள்ல கோவத்தோட கேட்டான். என்ன, காலையிலே உன்னோட நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டான். ஜூலி பதறி போனான். இல்ல பாஸ், நான் அவங்களுக்கு வேலையை தான் சொல்லிக் கொடுத்தேன் என்று திணறினாள். நீ என்ன வேலை சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, பாத்துக்கிறேன் உன்னை என்று கடிந்து விட்டு அவன் நேரா தன்னோட அறையை நோக்கி போனான். அவன் போனதும் ஜூலிக்கு அப்பாடான்னு பெருமூச்சு வந்தது. அப்பப்பா, எவ்வளவு கோபம்! இந்த சூர்யாவை ஒரு நாள் முழுக்க இந்த பிரியா எப்படித்தான் சமாளிக்க போறாளோ? பாவம் என்று நினைச்சிட்டு அவளுடைய வேலையை தொடர்ந்து ஆரம்பிச்சா. அறைக்கு வந்தவன் பிரியாவை முறைச்சு பார்த்தான். அவன் கதவு திறந்து உள்ள வரும் சத்தம் கேட்டு தன்னோட இருக்கையிலிருந்து மெதுவா எழுந்து நின்னா பிரியா. தன்னை தீயாய் முறைக்கும் அவனை புரியாம பார்த்தா. அதை கண்டு எரிச்சலானா சூர்யா. இந்த விஷ் பண்ற பழக்கமெல்லாம் இல்லையா என்று கூறிவிட்டு கதவை இழுத்து சாத்திட்டு அவ பக்கத்துல வேகமா வந்தவன், இப்படி அப்பாவி மாதிரி பார்த்தா நீ ரொம்ப நல்லவன் அர்த்தமாயிடுமா? வந்த உடனே அந்த ஜூலியை உன் பக்கம் இழுத்து வளைச்சு போட்டுட்டியா?
அது சரி, உனக்கு வளைச்சு போடுறதான் கைவந்த கலையாச்சே என்று அவன் பாட்டுக்கு பேசிட்டே போனான். அவன் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டு இருந்த பிரியாவுக்கு இவன் ஏன் இப்படி பேசுறான்னு சுத்தமா புரியல. சூர்யா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு விழறீங்க என்று பொறுக்கவே முடியாம கேட்டா. அந்த கேள்வியில ஆத்திரம் அடைஞ்சவன் அவளுடைய இருக்கைக்கு பக்கத்துல வந்து அவ கழுத்தை கொடூரமா பிடிச்சான். ஏய், உனக்கு தெரியாதாடி உன்னை ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறேன்னு? உனக்கெல்லாம் பணத்திமிரடி. அந்த திமிரதனடி அன்னைக்கு என்ன தூக்கி வீசின. இப்ப எங்கடி போச்சு உன்னோட பணத்திமிரு? பிச்சைக்கார பையன் நான், என்கிட்ட வந்து வேலை செய்யற? உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி என்னடி உனக்கு பண தேவை என்று கழுத்தை பிடிச்சு கேட்டான். அவளால பதில் சொல்ல முடியல. அவன் கையில கழுத்தை நெருக்கிட்டே போச்சு. பேச முடியாம அவன் கைகளை விலக்கி விட ஆரம்பிச்சா. அவள் திணறதை பார்த்த சூர்யா அவனுடைய கைகளை கொஞ்சமா விலக்கிக்கிட்டான். அவள் சற்று நிதானம் அடைஞ்சதும் அவளை கூர்மையா பார்த்த சூர்யா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டியா என்றான் ஒரு மாதிரி குரல்ல. இவன் என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாம கேட்கறான்னு நினைச்சவ வாங்கிட்டதா தலையாட்டினான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை தெளிவா படிச்சியா என்றான். இதுல படிக்க என்ன இருக்கு? வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லா அலுவலகத்திலையும் கொடுக்கறது தானே என்று நினைச்சபடி குழம்பியபடியே நின்னான். அவன் முகத்தை பார்த்து நக்கலா சிரிச்ச சூர்யா, அப்போ நீ அந்த ஆர்டரை தெளிவா படிக்கல இல்லையா? அதுவும் எனக்கு நல்லதுதான் என்று பூடகமா பேசினபடி எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய அவனுடைய இருக்கைக்கு போய் உட்கார்ந்தான் சூர்யா. அவன் போனதும் தான் டேபிள் மேல இருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவசர அவசரமா எடுத்து மறுபடியும் படிச்சு பார்த்தா. ஒவ்வொரு வரியாக அவள் நிதானமா படிச்சுக்கிட்டு வரத அவன் இருக்கையில இருந்துகிட்டே நக்கல் பார்வையோடையும் திமிர் சிரிப்போடையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தான் சூர்யா. அவள் படிக்க படிக்க முகம் ரத்தமா சிவந்ததை அவன் கவனிச்சான். மனசுல சொல்லவே முடியாத ஒரு மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு இருந்த பிரியாவோட கைகள் எல்லாம் நடுங்குச்சு. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அவ கண்டிப்பா 5 வருஷம் இங்க வேலை செஞ்சே ஆகணும்னும், அது தவறினா 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா இந்த கம்பெனிக்கு கொடுக்கணும்னும், எந்த காரணத்தை கொண்டும் 5 வருஷம் இவ வேலையை ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னும், அப்படி பணம் கொடுக்க முடியாம போனா இந்த கம்பெனி முதலாளியோட 1 மாசம் உல்லாசமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ராஜினாமா பண்ணணும்னு எழுதியிருந்தது. அதை பார்த்தவளுக்கு தலையே சுத்துச்சு. இது என்ன இப்படி கேவலமான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அக்ரிமெண்ட்? இதுல அவ கையொப்ப முறை இட்டாலோ என்று நினைச்சவளுக்கு ஆத்திரமும் கோபமும் தாங்கவே முடியல. நிமிர்ந்து சூர்யாவை பார்த்தா. சூர்யா அவனுக்கு எதிர்ப்புறத்துல தான் பிரியாவோட நாற்காலியும் மேசையும் போடப்பட்டிருந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டரையும் கொடுத்திருந்தான். எப்பவுமே அவனுடைய பார்வையிலேயே பிரியா இருக்கணுமா, அதுக்காக தான் இந்த செட்டப். இப்போ தீயா மறிச்ச பிரியாவை பார்த்து ரசிச்சு பார்த்தான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில பிடிச்சபடி கோவமா சூர்யாவை நோக்கி எழுந்து வந்தா பிரியா. என்ன இதெல்லாம்? என்ன ஒரு கீர்த்தனமான ஆர்டர் என்று கேட்டவளை மேலும் கீழும் பார்த்து சிரிச்சான் சூர்யா. என்னாச்சு பிரியா, அக்ரிமெண்ட் நல்லா தானே இருக்கு என்று கோணல் சிரிப்போட கேட்டான். அந்த சிரிப்பு பார்த்தவளுக்கு அவன் முகத்துல ஓங்கி பலார்னு அரையணும் போல தோணுச்சு. பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டவ கையில இந்த ஆர்டரை சுக்கு நூறா கிழிச்சு டேபிள் மேல போட்டா. அதை வெற்றி சிரிப்போட ரசிச்சவன் அவன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவ கையை பிடிச்சு இழுத்து இறுக்கமா கட்டி பிடிச்சான். அவன் கிட்ட இருந்து விடுபட முயற்சி செஞ்சவளை எளிதா சமாளிச்சவன் அவள் கன்னத்தை இறுக்கமா பிடிச்சு முகத்தை தன் பக்கத்துல கொண்டு வந்து, என்னடி ஓவரா பத்தினி மாதிரி சீன் போடுற? அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டா நீ சைன் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? ஹேய், அது டூப்ளிகேட். ஒரிஜினல் என் லாக்கர்ல இருக்கு என்றவன் அவள் எதிர்பாராத வண்ணம் அவள் இதழ்களை கவினான். அவனை எவ்வளவோ தள்ளிவிட பார்த்தா பிரியா. ஆனா விடாக்கண்டன் அவள் உதட்டுல என்ன கண்டானோ அவள் உதட்டை விடாமல் ருசிச்சான். ரொம்ப நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சவன், போய் லெட்டர் பேட் எடுத்துட்டு வா, நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணி நான் சொல்ற கம்பெனிக்கு மெயில் பண்ணிடு அப்படின்னு எதுவுமே உணராம சாதாரணமா சொல்லிட்டு அவனோட நாற்காலியில போய் உட்கார்ந்தான். அதை கண்டவ மனசு நொந்து போனா. இவனுக்கு எந்த பாதிப்புமே இல்லாத போது தனக்கு மட்டும் ஏன் பாதிப்பு வரணும் அப்படின்னு நினைச்சபடி தடுமாறிய கால்களை சமாளிச்சுக்கிட்டு லெட்டர் பேடை எடுத்துட்டு வந்தா. அவன் சொல்ல சொல்ல குறிச்சுக்கிட்டா. இடையில சந்தேகம் வர நிமிர்ந்து சூர்யாவோட முகத்தை பார்த்தவளுக்கு முகம் ரத்தமா சிவந்து போச்சு. ஏன்னா சூர்யாவோட பார்வை முழுவதும் அவளுடைய சிவந்த உதட்டுல பதிஞ்சிருந்தது. அவள் சிவந்த முகத்தை பார்த்த சூர்யாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்திலும் இப்படி வெக்கப்படும் பெண்கள் இருக்கதான் செய்யறாங்களோ? ஆனாலும் மனசை கடினமாக்கிக்கிட்டவன்
உன்னை மாதிரி ரியலா நடிக்கிற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆம்பளைங்க பாடு திண்டாட்டம் தான் என்று விஷத்தை கக்கினான். இவன்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு பேசாம இருக்கிறது எவ்வளவோ மேல் என்று நினைச்ச பிரியா அமைதியா தன்னோட இருக்கையில உட்கார்ந்து அவன் சொன்ன கம்பெனிக்கு மெயில் அனுப்பினான். அப்படி மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு தடவை சரியும் பார்த்துக்கிட்டா. அதற்கு அவன்கிட்ட திட்டம் வாங்கினான். அவள் அனுப்பின மெயில படிச்சவனுடைய முகமெல்லாம் கடுக்கடுனாச்சு. ஆமா, நீ கொஞ்சமாவது படிச்சிருக்கியா இல்லையா? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மெயிலை நீ முதல்ல படிச்சு பார்த்தியா? ஒரு ஃபார்மெட் இல்லாமையா மெயில் அனுப்புவாங்க என்றவன் அவனை அந்த கம்பெனிக்கு டைப் பண்ணி மெயிலும் அனுப்பினான். இவனை மெயில் பண்றதுக்கு என்ன எதுக்கு இவன் கூப்பிட்டு டிக்டேட் பண்ணோம் அப்படின்னு மனசுல திட்டினவ அதை வாய்விட்டு அவன்கிட்டவே கேட்டா. நான் ஒன்றும் செக்ரட்டரி வேலைக்கு ஒன்றும் படிக்கலையே. நான் படிச்சதெல்லாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது தெரிஞ்சுதானே உங்க பர்சனல் செக்ரட்டரியான வேலைக்கு எடுத்தீங்க. இப்போ அது தெரியல இது தெரியலன்னு சொன்னா என்னையே திட்டுறீங்க. நான் என்னை பிடிக்காட்டி நீங்களே வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது தானே என்று தோள்களை குலுக்கிட்டு அசால்ட்டா சொன்ன பிரியாவை பார்த்து சூர்யாவோட கண்கள் பளிச்சிட்டது. உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டா என் கணக்கை உன்கிட்ட எப்படி மாத்திக்கிறது? போடி போய் வேலை கவனி என்று சொல்லி அவளை அனுப்பி வச்சான். சில மணி நேரங்களில் லஞ்ச் பிரேக் வர பிரியாவுக்கு அது பெரும் நிம்மதியா இருந்தது. அப்பாடா, இவன் பார்வையிலிருந்து ஒரு அரை மணி நேரம் விடுதலை அப்படின்னு மன மகிழ்ச்சியோட அந்த அறையை விட்டு வெளியே வந்து ஜூலியை தேடினான். சூர்யாவோட கம்பெனி 4 மாடிகளை கொண்டது. அங்கே கிட்டத்தட்ட 200 பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டீமுக்கு 10 பேர்னு பிரிச்சிருந்தாங்க. அதில் நாகரிக பெண்களும் வேலை செய்கிறாங்க. சூர்யாவிற்கு இது மட்டும் இல்லை, பல தொழில்களை சூர்யா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தான். செருப்பு தொழிற்சாலை, செங்கல், பனியன் கம்பெனி அப்படின்னு ப்ராடக்ட் தயாரிப்பதோடு மட்டும் நிறுத்துறதில்ல, அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறதிலும் சூர்யா கெட்டிக்காரனா இருந்தான். அவனுக்கு 24 மணி நேரம் பத்தாது, பம்பரமா ஓடுவான் அப்படின்னு சூர்யாவோட பெருமைகளை ஜூலி அள்ளி வீசிட்டு இருந்தா. ஜூலி சொல்றது எல்லாம் கேட்டுட்டே கேண்டீன் உணவை சாப்பிட்டா பிரியா. ஆமா பிரியா, நீ எங்க தங்கியிருக்க என்று கேட்ட ஜூலி கிட்ட தன்னோட ஹாஸ்டல் வாழ்க்கையை பத்தி சொன்னா. ஆனா அவருடைய பழைய வாழ்க்கைய முழுவதும் சொல்லாம தந்தை உடல்நலம் சரியில்லாம இறந்துட்டதாவும் தாய் மட்டும் மாமா கூட தங்கி இருக்கிறதாவும் மட்டும் சொன்னா. சூர்யாவை முதலே தெரியுங்கிறத பிரியா வாய் தவறி கூட ஜூலி கிட்ட சொல்லவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் புலி கோகிக்குள்ள போறது மாதிரி பயந்து பயந்து சூர்யாவோட அறைக்கு போனா. அவள் வர்றதை பார்த்தவன், உனக்கெல்லாம் இங்கிதம்னு யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கலையா என்று நக்கலோட கேட்ட கேள்வியில குழம்பி போனான். அங்கேயே நின்று அவனை பார்த்தா. அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தவன், நீ மட்டும் போய் கொட்டிட்டு வந்தியே, நான் கூட உன் கூட இருக்கேனே, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ என்றான். ஒரு வினாடி அந்த கேள்வியில அதிர்ந்து போனவன், இன்னுமா அவன் சாப்பிடல ஐயோ என்று நினைச்சவன், இருங்க நான் போய் கேண்டீன்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும், நீ போய் உன் வேலை பாரு என்று சொல்லி முடிச்ச அதே வினாடி அவங்களுடைய அரைக்கதவை தட்டிட்டு யாரோ நிற்க, யாருன்னு திரும்பி பார்த்த மறு வினாடி பிரியாவுக்கு மூச்சே நின்று போச்சு. அரை வாசல்ல தேவதை மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு பெரிய டிஃபன் கேரியரோட நின்றுட்டு இருந்தா. பிரியாவை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ அவள் உள்ளே வந்து ஒரு அழகு பதுமை மாதிரி நின்றுட்டு இருந்ததை பிரியா கொஞ்சம் பொறாமையோட கூட சிரிச்சா. ஹலோ என்று அவளை பார்த்து சந்தோஷத்தோட சொல்லிட்டு சூர்யா கிட்ட திரும்பி, சாப்பாடு ரெடி, வரீங்களா சாப்பிடலாம் என்று கேட்டாள். அவ்வளோ நேரம் கடுகடுன்னு இருந்த சூர்யாவோட முகம் இப்போ தாழ்ந்து அன்பா மாறிச்சு. சூர்யா தன் கையில் இருந்த பேனாவை வச்சுக்கிட்டு வாமா போகலாம் என்று சொன்னவன் அவளை பின்தொடர்ந்தான். சாரிங்க, சாப்பாடு தயார் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றவள் கிட்ட, அதனால என்னடா பரவாயில்ல என்று கனிவுடன் சொல்லிட்டு அவளுடைய தோல்ல உரிமையா கையை போட்டுட்டு அவளை வெளியில கூட்டிட்டு போனான் சூர்யா. போற அவங்களையே பார்த்துட்டு இருந்தா பிரியா. யார் அந்த பொண்ணு உரிமையோட தோல்ல கை போடுறாளே? அப்படின்னா இவன் மனைவியா இருக்குமோ, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ என்று நினைச்சவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. நெஞ்சில யாரோ பாறாங்கல்ல வச்சு அழுத்தினது மாதிரி ஒரு உணர்வு. ஐயோ, அப்படிலாம் நடந்துடவே கூடாது என்று எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு ஜூலி ஓடினா. ஜூலி கிட்ட போனா. ஏய் ஜூலி, இப்போ உள்ள வந்துச்சே ஒரு பொண்ணு, அது யாரு உனக்கு தெரியுமா என்று மூச்சு வாங்க பிரியா கேட்டதை வினோதமா பார்த்தா ஜூலி.
ஹோ, அவளா? அவ பேரு நிலா. பேருக்கேத்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்கால்ல என்று கண்களில் ஆர்வம் பொங்க கேட்டவகிட்ட ஆத்திரத்தோட முறைச்சா பிரியா. அவ எப்படி இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கல ஜூலி. அவ சூர்யாவுக்கு சாரி பாஸுக்கு யாரு, என்ன சொந்தம் அப்படின்னு தான் கேட்டேன் என்றாள். அவ கோவமா அப்படி கேட்டதும் அவளை புரியாம பார்த்தா ஜூலி. அவ தான் பாஸோட வைஃப். இந்த அளவுக்கு உரிமையா அவ சாப்பாடு கொண்டு வரதுலேருந்தே உனக்கு தெரியலையா என்று கேட்டாள். ஜூலி கிட்ட அதுக்கப்புறம் அவ எதுவுமே பேசல. கைகால் எல்லாம் நடுங்க அவ சீட்ல வந்து மெதுவா உட்கார்ந்தா. பிரியாவோட கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகுச்சு. ஏன் அழுகிறோன்னே தெரியாம விக்கி விக்கி அழுதா. எவ்வளோ நேரம் அழுதாலும் திடீர்னு அறைக்கு வெளியே சூர்யாவும் நிலாவும் வர ஓசை கேட்கவும் சட்டுன்னு நிமிர்ந்தவ அவசரமா எழுந்து அங்கிருந்த பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. இப்போ அழுது வடிகிற முகத்தோட அவ யாரையும் பார்க்கற தைரியம் அவளுக்கு இல்லை. தான் அழுதது தெரியாம இருக்க முகத்தை நல்லா கழுவினா. அழுத்தமா முகத்தை தொடச்சிக்கிட்டு வெளியில வந்தா. அப்படி வெளில வரும்போது அங்க நிலா இல்லை. அப்பாடா, அவ போயிட்டாலும் என்று சிறிய பெருமூச்சோட அவள் சீட்ல வந்து உட்கார்ந்தா. அவள் முகத்தையே பார்த்துட்டு இருந்த சூர்யாவுக்கு அவள் அழுதிருப்பது நல்லாவே தெரிஞ்சுது. அவ சீட்ல வந்து உட்கார்ந்ததும், என்ன பிரியா, நீ நிலாவை பாத்தியா? அவளை உனக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ பாத்ரூம் போய் ஒளிஞ்சிட்டியே. ஏன், அவளை பார்க்க உனக்கு பொறாமையா இருக்கா? உன்னை விட அழகா இருக்கான்னு என்று நக்கல் சிரிப்போட கேட்டான். அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்சா பிரியா. ஏன், எனக்கு என்ன பொறாம என்று கோவத்தோட கேட்டவகிட்ட, இல்ல, இந்த உலகத்திலே நீதான் பேரழகின்னு நினைச்சிருப்ப. இப்போ நிலாவை பார்த்ததும் அவ அழகுல உனக்கு பொறாம வந்திருக்கும், அப்படித்தானே? அவ உன்னை விட பேரழகியா இருக்கால்ல என்று நக்கல் சிரிப்போட கேட்டான். சாரி, அவங்க அழகுதான் சார். நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் தான் உலக அழகின்னு உங்ககிட்ட நான் எப்போ சொன்னேன்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அழகு என்றவள் கிட்ட. ஆமாம், அதெனவோ சரிதான். ஆனால் ஒன்று, அழகுங்கிறது உடல்ல இல்லை, அது மனசுல இருக்கு. அதுபடி பார்த்தாலும் மனசளவில் உன்னை விட நிலா பேரழகிதான். நல்ல மென்மையான குணம் அவளுக்கு. யாரையும் ஏமாத்தவும் தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ணவும் தெரியாது என்று மேலும் மேலும் பேசி வம்பிழுத்தான். அதை கேட்டவ, யார் இவனை ஏமாத்தினது, நானா இல்ல இவனா என்று கேட்க நினைச்சவ வாயை அழுத்தமா மூடிக்கிட்டா. இவன்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு வேலை பார்க்கறது எவ்வளவோ மேல் என்று நினைச்சவள் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. அதுக்கும் சூர்யா எரிஞ்சு விழுந்தான். மரியாதை தெரியுதா பாரு ராட்சசி என்று திட்டியவன் அதுக்கு மேல அந்த பேச்சை தொடர முடியாத அளவுக்கு அவனுக்குமே வேலைகள் வந்து குவிஞ்சுது. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடி அன்றைய வேலையை கிளீனா செஞ்சு முடிச்சு ஹாஸ்டலுக்கு கிளம்பினா பிரியா. ஹாஸ்டலுக்கு வந்தவளுக்கு உடலும் மனசும் ஓஞ்சு போச்சு. அலுவலகம் முடிந்து வந்தவளுக்கு பசி கூட எடுக்கல. படுக்கையில விழுந்தவ பழைய நினைவுகள் மனசுல அலைமோத கண்கள்ல நீர் வழிஞ்சபடி அப்படியே படுத்துட்டு இருந்தா. அன்னைக்கு அவளை கம்ப்யூட்டருக்கு எதிரில் உட்கார்ந்து வச்சுட்டு அவளுக்கு ஜாவா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சான் சூர்யா. அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவ ரசிச்சு பார்த்தா. அவனுடைய ஆங்கிலம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பத்தி விசாரிச்சவகிட்ட, ஓ அதுவா, நான் 10ஆம் வகுப்பு வரை இங்க இருக்கிற கான்வென்ட்ல தான் படித்தேன். அதுக்கப்புறம் என் அப்பா இறந்து போயிட்டாரு. ஃபீஸ் கூட கட்ட முடியல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று மெல்லிய குரல்ல சொல்லிட்டு போனான். அந்த குரல்ல ஆழ்ந்த வருத்தம் இருந்துச்சோ என்னவோன்னு பிரியா அப்போ யோசிச்சா. அந்த சென்டர்ல அவளை போல கிட்டத்தட்ட 20 இளம் பெண்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே சூர்யானா ரொம்ப பிடிக்கும். அனைத்து பெண்களும், சூர்யா இது என்ன, இது ஏன் இப்படி வந்துச்சு, அது என்ன பண்றது, இது என்ன பண்றதுன்னு அவன்கிட்ட சந்தேகம் கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்துல வர வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை கண்டு சில சமயம் பொறாம கூட வந்துச்சு பிரியாவுக்கு. எப்படியாவது சூர்யாவை தான் பக்கம் வர வைக்கணும்னு நினைச்சா. ஆனா சூர்யாவோ எந்த பெண்ணையும் திரும்பி கூட பார்க்கல. கடமையே கண்ணா இருந்தான். அது இன்னும் பிரியாவை சூர்யா பக்கம் ஈர்த்துச்சு. அவனுடைய ஸ்டைல், அவனுடைய அரும்பு மீசை, இந்த வயசுலயும் அவனுடைய கட்டான உடல்னு பிரியா அவனை ரொம்ப ரசிச்சா. வகுப்பு காலை 10 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிஞ்சது. தினமும் அவளுக்கு வீட்டில இருந்து சாப்பாடு சூடா வரும். மற்ற எல்லா பெண்களும் ஒற்றுமையோட ஒன்னா சாப்பிட உட்காரும் பொழுது பிரியா மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடுவா. அதை சில நாட்கள் கவனிச்ச சூர்யா ஒரு நாள் அவனுடைய மதிய உணவை எடுத்துக்கிட்டு அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அதை கண்டு புன்னகைத்த பிரியா கிட்ட, ஆமா
ஏன் யாரும் உன்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுறதில்ல? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா, பிரச்சனையா என்று ஆர்வமாக கேட்டவன் கிட்ட, இல்லை, நான் பணக்கார பொண்ணு, தலைகணம் அதிகம்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட யாரும் பேசுறதே இல்லை என்று வருத்தத்தோடு சொன்னான். ஓ சரிதான், இனி நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்ன என்று அழகான பல்வரிசை தெரிய சிரிச்சான். அதை கண்டு ஆச்சரியமா விழிகளை விரிச்சா. என்ன அப்படி முழிக்கிற? விட்டா உன்னோட கண்ணாலேயே என்னை முழுங்கிட போல இருக்கே என்றவன் கிட்ட, இல்லை, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமான்னு யோசிச்சேன் என்று உண்மையை சொன்னா பிரியா. உடனே அதை கேட்டு மேலும் சிரிச்ச சூர்யா, என்னம்மா பண்றது, நான் சிரிச்சா எல்லா பொண்களும் என் மேலேயே வந்து விழுந்து விழுந்து பழகிறாங்களே. என் குடும்ப சூழ்நிலை, என்னால் யார்கிட்டையும் பழக முடியாது. நான் என்னை கற்பை காப்பாற்றிக்கணும் இல்லையா என்றவனை பார்த்து வாய் விட்டு சிரிச்சா பிரியா. அதை பக்கத்தில் இருந்த கம்ப்யூட்டரில் படித்த அத்தனை மாணவர்களும் இவங்களை பார்த்து பொறாமையாக பார்த்தாங்க. அப்படி தொடங்கிய இவங்களுடைய பழக்கம் எதிர்காலத்தில் காதலா மாறும்னு 2 பேருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அவளுடைய அலைபேசி ஒலிக்கவும் சுயநினைவுக்கு வந்த பிரியா ஃபோனை எடுத்து பார்த்தா. அதில் அவளுடைய தாய் மாமன் காசிங்கிற பெயர் வந்துச்சு. உடனே பிரியாவோட முகம் மாறி போச்சு. பதறி போய் ஃபோனை எடுத்த உடனே, சொல்லுங்க மாமா, அம்மா நல்லா தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டதுதான் தாமதம். உடனே மறுபக்கம் இருந்த காசி, என்னத்த சொல்றது போ, உன் அம்மா வயசான காலத்தில் நம்ம உயிரை இப்படி எடுக்கிறா, இவ இப்படி இருக்கிறதுக்கு போய் சேர்றது எவ்வளவோ மேல் என்று கடுமையான குரலில் சலிச்சுக்கிட்டாரு. ஐயோ மாமா, உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாங்க, அம்மா எனக்கு வேணும், எனக்கு அம்மா மேலே நம்பிக்கை இருக்கு என்றாள். என்னமோ போ, எனக்கு என்னவோ சுத்தமாக நம்பிக்கை இல்லை, பணம் தான் தண்ணி மாதிரி செலவாயிட்டே போகுது, எல்லாம் கர்மம் என்றார். மாமா ப்ளீஸ், பணம் எவ்வளோ செலவானாலும் செலவாயிட்டு போகுது, பரவாயில்ல, நான் என் தலையை அடமான வச்சாவது நான் எப்படியாவது தரேன் என்றதும் மறுபக்கம் உடனே அடங்கின குரல்ல, அப்படியாம்மா, அப்போ இங்கே எனக்கு ஒரு 50,000 அவசரமாக தேவைப்படுது, உடனே அனுப்பி வச்சிடு என்ன என்றார். ஐயோ மாமா, அவ்வளவு பணமா, எதுக்கு என்று கேட்டவள் கிட்ட, பின்ன நீ என்ன உன் அம்மாவை சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையா சேர்த்திருக்க? இங்கே எவ்வளோ செலவாகுது தெரியுமா? ஒன்று நான் கேட்ட பணத்தை அனுப்பு, இல்லை உன் அம்மாவை நீயே பார்த்துக்கோ என்று எரிஞ்சு விழிஞ்சபடி ஃபோனை வச்சாரு காசி. அவர் பேசுனதை கேட்டவளுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. தான் அம்மா மாதவி எவ்வளவு கம்பீரமாக வாழ்ந்தாரு, அப்பா அவளை எவ்வளவு அன்போடு கவனிச்சுக்கிட்டாரு. தன் அப்பா உயிரோட இருந்திருந்தா காசி மாமா இப்படியெல்லாம் என்கிட்ட பேசியிருக்க முடியுமா? இவர் தன் அப்பா கிட்ட எப்படி கை கட்டி வாய் பொத்தி நிற்பாருன்னு நினைச்சவளுக்கெல்லாம் இப்போ விம்மலோட அழுகை மட்டும்தான் வந்தது. அப்போ அரைக்கதவை திறந்துக்கிட்டு பெண் அரைத்தோழி ராஜி வர அவளை பார்த்து அவசரமாக கண்களை தொடச்சிக்கிட்டா. அதை கண்ட ராஜி அவள் ஹேண்ட்பேக்கை அங்கே இருக்கிற ஒரு இருக்கையில் வச்சுட்டு, ஏன் பிரியா, என்னை பார்த்து ஏன் கண்ணை துடைக்கிற? இங்கே வந்ததுலேருந்து சும்மா அழுதுகிட்டே இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட சொல்லு என்று அன்பா கேட்டபடி அவள் பக்கத்தில் உட்கார்ந்தா. அந்த வினாடி என்ன தோணுச்சோ அவள் மடியில் விழுந்து கதறி அழுதா பிரியா. கடந்த ஆண்டில் அவளுக்கு நடந்த கசப்பான சம்பவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா. தன்னோட அப்பா தனிகாச்சலம் ஊட்டியில் கோடீஸ்வரராக இருந்ததிலிருந்து துவங்கி அவள் அன்பா வளர்ந்த விதத்தையும் சொன்னான். அவ்வளவு கோடீஸ்வரராக இருந்த தனிகாச்சலத்திற்கு ட்ரேடிங் பண்ணுறதுல எப்போவுமே ஒரு அலாதி பிரியம் இருந்துச்சு. அவர் இருக்கிற பிஸியான நேரத்தில் அவரே ட்ரேடிங் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறதெல்லாம் முடியாத காரியமாக இருந்தது. அதனால் அதை அவருடைய நண்பர் பொறுப்பில் விட்டிருந்தாரு. ரொம்ப வருஷமாகவே பணத்தை அதில் இழந்துட்டு வந்திருந்தாலும் விட்டதை பிடிச்சிடலான்னு அவருடைய நண்பர் சொன்ன அந்த நம்பிக்கையான சொல்ல வேதவாக்க எடுத்துக்கிட்டு தனிகாச்சலம் மொத்த சொத்தையும் ட்ரேடிங்கில் இழந்துட்டாரு. அதிக கடனும் வட்டியும் அவரால் தாங்க முடியல. எல்லா சொத்துக்களையும் விற்று கடன் அடைச்சாரு. கடைசியாக சாதாரண ஒரு ஊட்டு வீட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு ஏழ்மையான வாழ்க்கை. அதை பிரியாவால் நம்பவே முடியல. இவற்றையெல்லாம் தாங்க முடியாத தனிகாச்சலம் கடந்த 3 மாதத்துலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்தும் போனார். தன்னோட அப்பா இறந்த நாள்லேருந்து பிரியாவோட அம்மா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. ஒரே நேரத்தில் தந்தையை இழந்தும் தாயை மனம் பேதலித்து பார்த்த பிரியாவால் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. 2 நாட்களில் தன்னோட அம்மா சரியாயிடுவான்னு எதிர்பார்த்தா. ஆனால் நாள் ஆக ஆக நிலைமை மோசமானதே தவிர சரியாகவே இல்லை.
கையில் இருந்த பணமும் மொத்தமாக செலவாயிட்டே போச்சு. வீட்டில் சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை. வேலைக்கு போகலானா தன்னோட அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு யார்கிட்ட வேலைக்கு போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் நிலைமையை கேள்விப்பட்டு வந்தார் அவருடைய தாய் மாமன் காசி. அப்படி அவளை தேடி வந்த காசி தன்னோட அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறதா சொன்னார். அதனால அம்மாவை ஒரு பெரிய மனநிலை மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக அட்மிட் பண்ணிட்டு அவ சென்னைக்கு வேலைக்கு வந்தா. தாயும் மாமனும் இப்போ ஊட்டியில் இருக்கிறதாவும் இன்னைக்கு மறுபடியும் மருத்துவ செலவுக்கு தன் மாமன் காசி 50,000 பணம் கேட்டதாகவும் சொல்லி முடிச்சா. அவ சொல்றதையெல்லாம் பொறுமையோட கேட்ட ராஜி அவள் தலையை மென்மையோட கோதி விட்டா. பிரியாவோட நிலையை நினைச்சா அவளுக்குமே பாவமா இருந்தது. பிறந்த நாள் முதல் கோடீஸ்வரியா இருந்தவ இன்னைக்கு 5க்கும் 10க்கும் அல்லாடுறான்னா அவ மனசு என்ன பாடுபடும்னு நினைச்ச ராஜிக்கும் கண்ணீர் வந்தது. நீ அழாத பிரியா, நீயாவது சில காலம் நல்ல பண செழிப்போட இருந்திருக்கே. ஆனா என்ன பாரு, எனக்கு 3 தங்கைகள் 2 தம்பிகள், அம்மா அப்பான்னு ஒரு பெரிய குடும்பமே என்னை நம்பி இருக்கு. அப்பா ஒரு குடிகாரரு. அம்மாவையும் தம்பி தங்கைகளையும் தினமும் பணத்திற்காக அடிச்சு சித்திரவதை பண்ணுவாரு. அதையெல்லாம் பார்த்து நரக வாழ்க்கை வாழ்ந்தவள் தான் நான். இப்போது ஏதோ ஒரு இந்த வேலையில என் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கு என்று யோசனையோட சொன்னவ. ஆமா, நீ அந்த 50,000க்கு என்ன பண்ண போற? இப்போ சேர்ந்த அந்த ஆபீஸ்ல அட்வான்ஸ் ஏதாவது கொஞ்சம் கேட்டுதான் பாரு என்றாள் ராஜி. அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போனா பிரியா. என்னது, சூர்யா கிட்டையா என்று திகைச்சு விழிச்சுவ. ஐயோ ராஜி, வேண்டாம், அங்கெல்லாம் எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எப்போவுமே 5 மணிக்கு மேலே வேற ஏதாவது வேலை கிடைக்குமா எனக்கு? அப்படி இருந்தா சொல்றியா? நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல என்று சொன்ன பிரியா கிட்ட ராஜி தான் செய்கிற வேலையை பற்றி சொன்னா. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனா பிரியா. என்னது, நானா 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 அந்த வேலைக்கு என்று இரவு முழுவதும் யோசிச்சா. காலையில் ஒரு முடிவெடுத்தவ ராஜி கூட சாயங்காலமே அவ கூட வேலைக்கு வரதா ஒப்புக்கிட்டா. அவ சொன்னதை நம்பவே முடியாம பார்த்தா ராஜி. ஆனா அவள் சொன்னது மாதிரியே இரவு 8 மணிக்கு தொடங்குற வேலை விடியற்காலை 2 மணிக்கு தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓய்ந்து போய் படுத்தவ காலையில 6 மணிக்கு தான் எழுந்தா. மனமும் உடலும் ஒன்று சேர ஓய்ந்து போச்சு. ஆனா இரவு பார்க்கும் தொழில நல்ல வருமானமும் வந்தது. அதை அப்படியே அடுத்த 5வது நாள் தன் தாய் மாமன் காசிக்கு அம்மாவோட மருத்துவ செலவுக்கு அனுப்பி வச்சா பிரியா. இந்த இரவு வேலை அவளுக்கு பிடிக்காத போதும் அதை அமைதியோடையே பண்ணான். ஆனா பகல்ல சூர்யா கூட பார்க்குற வேலை தான் அவ மன நிம்மதியை முழுசா கெடுத்துச்சு. அவளை பார்க்கும்போதெல்லாம் தேல் கொட்டுற மாதிரி கொட்டினான். தினமும் மத்தியானம் வேற அந்த நிலா. ஒரு தடவை நிலாவை தாங்கிட்ட அறிமுகமும் படுத்தினான் சூர்யா. நிலா, இது பிரியா, என்னோட செக்ரட்டரி என்றவன் பிரியாவை பார்த்து, இது என் நிலா, என் உலகம். இவதான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே. இவ மட்டும் என் வாழ்க்கையில அன்னைக்கு வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் என்று வேதனையான குரல்ல சொன்னான். அதை கேட்ட பிரியா ரொம்ப அதிர்ந்து போனா. அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு இவனுக்கு என்று நினைச்சபடி நிலாவை பார்க்க அவளோ அழகா புன்னகைத்தபடி சூர்யாவை பார்த்து கண்ணடிச்சான். பிறகு பிரியாவை திரும்பி பார்த்து, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இவர் எப்பவுமே இப்படிதான், என்ன புகழாட்டி இவருக்கு தூக்கமே வராது. பிறகு இருவரும் விடை பெற்று கொண்டு போனாங்க. அவங்க ஜோடியா போறதை பார்த்து பிரியாவோட மனசு ரொம்ப தவிச்சு போச்சு. வாழ்க்கை இப்படியே சில மாசம் போச்சு. ஆரம்பத்துல வேலைக்கு வந்தா அவனுடைய கடுமையான பேச்சுல மனம் துவண்டு போவா. இப்பெல்லாம் பழகி போச்சு. திட்டுறியா திட்டு, கோவப்படுறியா சரி கோவப்பட்டுக்கோ, கடுமையா பேசுறியா சரி பேசு. சூர்யா என்ன திட்டினாலும் பொம்மை மாதிரி அப்படியே நிற்பா. அவளை அழ வைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக அவளை வார்த்தையால கொன்னு கிழிப்பான். ஒரு கட்டத்துல பொறுமை எல்லை மீற அவனை சமாளிக்க ஒரு வழியும் தேடினான். அவன் கொடுக்குற வேலைகளை முடிச்சுட்டு அவன்கிட்ட அதை கொடுக்கும்போது தான் அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டி வருது. அப்படி நிற்கும் பொழுதுதான் அவன் திட்டவும் செய்கிறான். அந்த சமயத்தில் 2 காதலையும் பஞ்சை வச்சுட்டு போய் நின்னா என்ன பண்ணுவா அப்படின்னு நினச்சி அந்த பஞ்சையும் வச்சுட்டு போனான். அடுத்த நாள்ல இருந்து அவ கொண்டு வந்த ஃபைலை சரி பார்த்துட்டு, உனக்கு அறிவில்லையா, இப்படி செய்வாங்களா, உன் வீட்டில் உனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்களா, நீ என்ன படிச்சிருக்க, எல்லாம் பணத்திமிர், இந்த திமிர்ல தானே அன்னைக்கு ஆடின, இப்ப பார் என் முன்னாடியே கை கட்டி நிக்கிற என்று ஆரம்பிச்ச மறு வினாடியே அவள் அவனுக்கே தெரியாம காதுல இருக்கிற பஞ்ச நல்ல உள்ள அழுத்தி சொருகிக்குவா.
அவன் திட்டி முடிச்சுட்டு ஃபைலை அவன் டேபிளுக்கு பக்கத்தில் வீசினதும் அதை எடுத்துக்கிட்டு முகத்தை சோகமாக வச்சபடி அவளோட இருக்கையில் போய் உட்காருவா. சூர்யாவுக்கோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவ, நம்ம என்ன பேசினாலும் மரம் மாதிரி நிற்கிறாளே, இவளுக்கு கோவமே வராதா, அழுகியே வராதான்னு நினச்சுவேன். மறு வினாடி இல்லையே, இவளுக்கு கோவமும் ரோஷமும் கூடவே பிறந்ததாயிற்றே, இப்போ என்னவாச்சு இவளுக்கு என்று நினைச்சு குழம்பி போனான். அவனுடைய குழம்பு முகத்தை பார்க்கும் பிரியாவுக்கு மனசுல சிரிப்பு பொங்கும். ஆனா முகத்துல காட்டிக்க மாட்டா. அப்பாடா, இவனை இப்படியாவது பழிவாங்க முடிஞ்சதேன்னு தோணும் சில நாட்கள். எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஒரு நாள் சூர்யா கேட்ட ஃபைலை தேடி அவனுடைய டேபிளில் வச்சுட்டு, சார் இதோ நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கைக்கு செல்ல ஆரம்பிச்சா பிரியா. பிரியாவுக்கு நல்ல நீளமான அடர்த்தியான முடி. எப்பவுமே ஜட பின்னிக்கிட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவா. ஆனால் இப்பெல்லாம் காதில் பஞ்ச வைக்க தொடங்கின நாள் முதல் தலைமுடியை விரிச்சு விட்டுட்டு தான் வரா. காதில் பஞ்சு இருக்கிறது தெரியாமல் இருக்க காதுக்கு பக்கத்தில் இருக்கிற முடியை முன்ன எடுத்துக்கிட்டு போவா. அதனால பஞ்சு இருக்கிறது சூர்யா கண்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அன்னைக்கு ஃபைலை வச்சுக்கிட்டு திரும்பினவளை ஏய் பிரியா என்று கூப்பிட்டான். ஆனால் அவள் காதில் வாங்காம மேலும் நடந்து போகவும் அதை பார்த்தவன் ஏய் பிரியா நில்லு என்று சத்தமாக கூப்பிட்டான். அந்த சத்தத்தில் மெதுவாக திரும்பி என்ன கூப்பிட்டீங்களா என்று கேட்டாள். அவன் விழிகளை கம்ப்யூட்டர் பக்கம் திருப்பினபடி கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருந்தவன் ஆமாம் என்றான். அந்த ஒரு கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேனே, அதை எழுதிக்கோ என்றவன் மேலே டிக்டேட் பண்ணிட்டே போனான். ஆனால் பிரியா காதில் பஞ்சு வச்சிருந்ததாலையும் அவளுக்கு எது கேட்கவே இல்லை. அவனுடைய முகமும் அவளுக்கு தெரியாம கம்ப்யூட்டர் பக்கம் திரும்பி இருந்தது. அதனால அவ பாட்டுக்கு அவ நாற்காலியில் போய் உட்கார்ந்து அவளுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. சூர்யாவோ சொல்லி முடிச்சுட்டு சுழல் நாற்காலியை திருப்பினவன் அதிர்ச்சி அடைஞ்சான். அங்க பிரியாவே இல்லை. ஹே பிரியா என்றவன் அவள் அப்பவுமே திரும்பி பார்க்காம இருந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சான். அவ எதிரில் போய் நின்னான். ஹேய், உனக்கு காது கேட்குமா கேட்காதா என்று கோபமாக உரிமையவனை பார்த்து பயந்து போய் தொண்டையில எச்சில் விழுங்க மெதுவா எழுந்து நின்னா பிரியா.